needs no introduction. The lady who's marked a place for her in the Indian film industry. A 4 times national award winner. There's so much to say about her. A strong lady herself, bold, fierce, fearless, a powerhouse of talent. Who better than her can play this role? It was a beautiful, delightful experience to watch her every day transform herself like into Jayalalitha Amma with, holding on to the right amount of emotions. It's not easy to hold on to a role like this on a daily basis. Kudos to you, Kangana. It was a pleasure having you be a part of this project. Talking about Jayalalitha Amma, it would be incomplete. The story would be incomplete without MGR sir in it. And who better than our charming Arvind Swamy sir to play the role? Being the perfectionist that he was and he is, he made sure he meticulously transformed himself, mastering the mannerisms of MGR sir. And then we have stalwarts like Samudrakani sir, Thambi Ramaya sir, Nazir sir. I mean, I don't think it can get better than this. It's power-packed, it's so much drama, and we can't wait for you all to watch it. Any film, they say music is the soul that carries the film. And especially for a subject like this, where it's a roller coaster of emotions, we need somebody who can do a brilliant job, and G.V. Prakash, he just killed it. He was totally at it, and as you all can see, the emotion is carried through and through. Now, talking about the man, the producer of the film, Vishnu Induri, last but not the least, the man with few words, who's always shy, but always ready to put his foot forward to bring out the best. It's not easy to pull off a film like this. I mean, to make a movie like this in normal circumstances is hard enough. And then we had the pandemic hit us left, right, center, and so many other things that got on to us, and nothing, he just let nothing break him. He just kept moving. I mean, kudos to his spirit, positivity, his passion, patience, perseverance. Thank you so much. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையல சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதில் எல்லோரையும் போல எனக்கு மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 4 முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி கங்கனா ராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா படங்களையும் போல இந்த படம் 100ல் 1 அல்ல, இது இந்த 100ஆண்டில் 1. அப்படிதான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 65 to 80, 1965 to 1980, அந்த 15 வருட காலங்களிலே ஜெயலலிதா அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு தென்னிந்திய சினிமாவை பார்க்க முடியாது. அதே போல 1982 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அந்த 1982 2016 காலம் அவரை கைகொண்டு மேலே அழைத்து செல்லக்கூடிய வரை இந்திய அரசியல் அவரை தள்ளி வைத்து பார்க்க முடியாது. ஆக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பெண்ணாக பிறந்து ஜாம்பாவனாக திகழ்ந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய இது ஒரு படம். அந்த அம்மையாருடைய நேரடி வாரிசு, உடன்பிறந்த அண்ணனுடைய மகன் தம்பி தீபக்கை இந்த இடத்திற்கு அழைத்ததில் தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உடன்பிறந்த அண்ணனுடைய பிள்ளை, சாதாரண விஷயங்கள் கிடையாது. இதில் இந்த படத்தை தலைவி பற்றி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற ஆசைப்படுறேன். இந்த படம் எப்படிப்பட்ட கலவைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து உட்கார்ந்து போகிறது என்ன பேசுறது தெரியல. ஒரு இந்திரா காந்தி அம்மையார், மம்தா பானர்ஜி, மாயாவதி அண்ட் ஜெயலலிதா அம்மா, இந்த 4 பேரையும் ஒரு கலவையில் கூட்டி நிமிர்த்தினால் ஒரு உருவம் வரும். அதுதான் கங்கனா ராவத். நான் அவரோடு சேர்ந்து நடிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை திமிர் வரும். திறமை இருக்கும் இடத்தில் திமிர் வரும். அந்த திறமையில் ஒரு தர்மம் இருக்கும். திறமை கொண்ட தேவதை. ஆக அவர்களோடு நான் நடித்ததை தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியாக, ஆக ஒரு ஆளுமையின் உச்சம். அதற்கு பிறகு தியாகராஜ பாகவதர் ஐயா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்,
கமலஹாசன், இன்று இருக்கக்கூடிய தலை அஜித் அவர்கள், இதுவர்களெல்லாம் அழகின் உச்சம். அத்தனை பேருடைய கலந்து ஒன்று அது என்றால் அன்பிற்குரிய அரவிந்த் சாமி ஐயா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேஷத்திற்கு இவரை விட வேறு நிச்சயமாக யாரும் பரிந்திருக்க முடியாது. ஒரு கதை தன்னை நோக்கி இழுக்கிறது, அதற்கு தகுதி வாய்ந்த கதாபாத்திரங்களை வா வா என்று இழுக்கிறது. அதை போலதான் ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேரடியாக ஒரே மேடையில் வைத்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது. இப்பொழுது பார்க்கிறேன். எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. அதே போல இது வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு ஒரு ஆளுமையின் உச்சம், ஒரு அறிவின் உச்சம். அறிவு உச்சமாக நான் பார்ப்பது இந்த கதை உருவாக மூல கதையை விதைத்த அஜயன் பாலாவிலிருந்து பாகுபலி ஐயா விஜேந்திர பிரசாத் அவர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக ரைத்தப்பில் உதவி செய்த தம்பி மதன் கார்கி அவர்கள், இவர்களெல்லாம் அறிவின் உச்சம் இந்த படைப்பிற்காக தன்னை செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அசுரன் சூரரை போட்டு இதை தள்ளி வைத்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டாட முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட படங்களை கொடுத்துவிட்டு குழந்தை வடிவத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இசையின் உச்சம் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு எடுத்திருக்கிறார். இவ்வளவு பேரை இயக்கி எல்லா மொழிகளிலும் கொண்டு வரண்டும். விதவிதமான லொகேஷன், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை கேட்கக்கூடிய, காட்சி கேட்கக்கூடிய அத்தனையும் அள்ளி வழங்க வேண்டும். அதற்கு தகுதி கொண்ட ப்ரொடியூசர்ஸ் விமல் அவருடைய துணையார் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் இந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இவர் முரட்டு படம். தம்பி ஜிவி இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. தம்பி ஏஎல் விஜய் பண்ணிய படங்களிலே குடும்பத்தினுடைய இயக்குநராக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த படம் தான் சிறந்த படம் என்று என்னையும் என் தம்பி சமுத்திரக்கணி வைத்துக் கொண்டு இசையமைப்பாளர் ஜிவி சொன்னார். நானும் உங்களைப் போல அந்த படத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். என் அன்பின் உச்சம் ஏஎல் விஜய். அவர் தொடக்கூடிய உயரம் வேறு. மிகப்பெரிய ஆள். எந்த பெரிய விஷயத்தையும் அவரை ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடிட்டு கட்டில போட்டு பேசாம படுத்துக்கலாம். ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது. ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அந்த தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தலைவி ஒட்டுமொத்த ஆற்றலாளர்களின் உச்சம் கொண்டது. வெற்றி பெற வேண்டுகிறேன். வணக்கம். இந்த படத்தில் நடித்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவில் நானும் பேரன்பான இயக்குனர் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். ஆரம்பி ஒரு தொண்டர் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்தோடனே அப்படியே நைட்டு ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு அவருக்கு அடித்தேன். சார், இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்களா, வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கேரக்டர் நான் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை, உங்களால் முடியும், பண்ணுங்க அப்படின்னா. பண்ணியிருக்கேன். ஆரம்பி ஐயா இப்போவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு, அந்த நட்பு, அந்த சகோதரத்துவம், அவங்களுக்கு இடையில இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், அழகழகான கோபங்கள், இது எல்லாமே ரொம்ப அழகாக பதிவாகிருக்கு. நான் எம்ஜிஆர் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 40 நாள் எம்ஜிஆரோடய இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது என் அண்ணன் அரவிந்த் அண்ணன். அவர் பண்ண அந்த பெர்ஃபெக்ஷன் மறக்கவே முடியாது. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டா எவ்வளோ தூரம் அதுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அதுக்கு உழைக்க முடியுமோ, அந்த எக்ஸ்ட்ரீம் உழைச்ச ஒரு மனுஷன். ஒவ்வொரு நொடியும் அவர் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் மேம் கங்கனா மேம் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பவர். அம்மாவோட ஆத்மாவே உள்ள வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது பல நேரங்களில். மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜேந்திர பிரசாத் சார், மதன் கார்கி சார், இவர்களோடு பயணப்பட்டது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஜிவி பிரகாஷ் சார் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாமே விஜய் சார் தான். எந்த அளவுக்கு ஏறணும், எந்த அளவுக்கு இறங்கணும், இந்த படத்தில் நான் நல்ல பேர் வந்தது என்னுடைய கேரக்டருக்கு அப்படின்னா விஜய் சார் தான். முழுக்க 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 அவருக்குள்ள நின்று நான் பண்ண ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ்ணு சார், பிருந்தா மேம், அப்படியே கூட பிறந்தவங்க மாதிரியே இருந்து எங்களை பார்த்துட்டு அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். தீபக் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தலைவி, ரொம்ப சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். வெல்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். கங்கனா அவர்களுக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அவங்களோட தேசிய விருதுகளுக்கான வாழ்த்துக்கள், அவங்க அடுத்த ஆண்டு தலைவிக்காக வாங்க போகிற விருதுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. தலைவி படம் முழு படம் பார்த்தேன். விஜய் கூட இந்த கடந்த சில ஆண்டுகளாக இந்த படத்துக்கான பயணம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணமாக அமைஞ்சது. அவர் கூட ஃப்ளைட்டில் ஏறி போகும்போது இது என்ன மாதிரி இதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டு என் கூட அந்த ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னி வந்தார். விஜேந்திர பிரசாத் சார் அவங்க போய் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. எப்படி ஒரு கதை பண்ணலாம், எப்பவுமே ஒருத்தங்களோட வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அதுக்கு ஏன் கதை பண்ணணும், அதுக்கு ஏன் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜேந்திர பிரசாத் அவர்கள் கூட வேலை பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது, எப்படி அந்த கதையை சொல்லலாம், எப்படி வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தார் டேபிளுக்கு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த மீட்டிங் விஜேந்திர பிரசாத் சார் கூட. விஜய் கூட வந்து நான் இவ்வளவு டீட்டெயில்டாக எந்த படத்துலையும் வேலை பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் வேலை பார்த்த படங்கள் எல்லாத்துலேயும் பாடல்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வசனங்கள் கூட பண்ணி கதை விவாதத்திலேருந்து கூட இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் எப்படி ஒரு படத்தை பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷனரி, அதோட வந்து ரொம்ப நல்ல எக்ஸிக்யூஷனர். அவர் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டான்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த சப்ஜெக்ட்ல இல்லை கான்ட்ரவர்சி இருக்குமே, இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், எப்படி இது வெளியில் வர்றதுக்கு வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். விஜய் வந்து ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். நம்ம வந்து என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறோம். அவங்களோட லைஃப்ல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போகிறோம். அவங்க எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அவங்களோட வாழ்க்கையில இருந்து அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம புதுசாக என்ன கதை சொல்ல போகிறோம், எப்படி வந்து அதுக்கு வேறு என்னென்ன எலிமெண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ண போகிறோன்றது வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு படமாக தலைவி வந்திருக்கு. தலைவி அந்த முழு படம் பார்த்ததில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அந்த படம் போன விதம், அந்த படத்தோட ஒரு இதுக்கு கொண்டு போன இது. அரவிந்த் சாமி சார் அண்ட் கங்கனா அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும். கங்கனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு சட்டிலான அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய ரொம்ப அந்த எமோஷனலான சீன்ஸ்லனா, அதே மாதிரி ரொம்ப பவர் ஹவுஸாக அவங்க வந்து போய் பேசுகிற அந்த ஸ்பீச்சஸ், அதுவும் நிறைய பேச்சு இருக்குது இதில் ஃபுல்லாக. அவங்களோட மேடை பேச்சு எல்லாம் பண்ணும்போது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தேகம் எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே தூள் பண்ணிட்டாங்க அவங்களோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அரவிந்த் சாமி சார் வந்து இந்த ரோலுக்காக அவர் எவ்வளோ என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சார் சொன்னாங்க. அவர் வந்து முதல் வாட்டி அவர்கிட்ட சந்திப்புக்கு போனப்பவே வந்து அவர் வந்து சொன்னார், என்னோட கைகள் நான் எப்பவுமே வந்து விரிச்சுக்கிட்டு தான் நான் நடக்கிறது எனக்கு வழக்கம், கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும் என்னோட கை. ஆனால் எம்ஜிஆரோட கைகள் வந்து ஃபுல்லாக குவிஞ்சு இருக்கும். ஸோ என்னோட உடம்பை வந்து நான் ஸ்கல்ப்ட் பண்ணணும் அவருக்கு ஏற்ற மாதிரி. நான் பாடி ஸ்கல்ப்டர்ஸ், பாடி இன்ஜினியர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ணிட்டு அவரோட பாடி ஃபுல்லாக அவரோட படங்களை திருப்பி பார்த்து, ஏன்னா நம்ம சின்ன வயசில் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேனாக பார்த்துட்டு அதுதான் பார்ப்போம். ஒரு ஆக்டராக பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு பார்வை பார்க்கணும், எப்படி வந்து தன்னை மாற்றிக்கணும், தன்னை செதுக்கிக்கணும், தன்னோட உடலை வந்து செதுக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சிகள் அவர் மேற்கொண்டாருன்றது வந்து ஒரு பெரிய பட்டியல். அதை பற்றியே தனியாக பேசலாம். எம்ஜிஆர் அவர்களோட அந்த உருவத்தை, ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் அப்பா வந்து குலேபகாவலி, குடியிருந்த கோயில் மாதிரி படங்கள்லாம் நிறைய, நாடோடி மன்னன் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் பார்த்து அவ்வளோ எம்ஜிஆர் படங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு காதல் இருக்கும் எப்போவுமே. அவங்களோட படங்களுக்கு வந்து பாடல் எழுதணுன்றது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை எப்போவுமே. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாடல்கள் ஆகட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக், நான் இந்த மேடையை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். முதல்ல வந்து இந்த சென்ற ஆண்டுக்கான தேசிய விருதுகள் வாங்கின எல்லா நம்மளோட தமிழ் கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அசுரன், வெற்றிமாறன் அவர்கள், தனுஷ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், அப்புறம் கங்கனா அவர்கள் பற்றி சொன்ன இமான் அவர்கள், இவங்க எல்லாருக்குமே, ரசூல் பூக்குட்டி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ஆண்டு வந்து இருந்தது வந்து பின்னணி இசைக்கு வந்து அசுரனுக்கு கிடைக்கும்ட்டு நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். ஏன்னா நான் அசுரன் படம் பார்த்துருந்த பின்னணி இசை வந்து அவ்வளோ மனசில் ஆழமாக பதிஞ்சுது. தான் வந்து ஜிவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு வர ஆண்டுகளில் வர்றதுக்கு இருக்குது இந்த மாதிரி படங்களுக்குன்னு சொல்லிட்டு. தலைவியோட ட்ரெய்லர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் என்னை இணைச்சிக்கிட்டதுக்காக ஃபஸ்ட்டு நான் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் விஷ்ணு, பிருந்தா அவங்க கூட வந்து
ஹைதராபாடில் எங்கள் சென்னையில் மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட உணவு இருந்தபோது பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ப்ரொடியூசரும் வந்து கூட உட்காந்து ஒரு கதை விவாதத்துக்கு வந்து உட்கார மாட்டாங்க. விஷ்ணு வந்து உட்காந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு ஃபுல்லாக. அந்த கதை விவாதத்திலேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு அதுக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபுல்லாக கூட இருந்ததுக்காக. தம்பிராமையா அவர்கள், சமுதிரக்கனி அவர்கள் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகான சின்ன ரோல் வந்து தம்பிராமையா சாருக்கு, ஆனால் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. சமுதிரக்கனி சாரோட ரோல் வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ரோல். இந்த ரோலில் ஒரு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ ஒரு பக்தியோடு இருக்கிற ஒருத்தரோட ஒரு ரோலை வந்து எப்படி அவர் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட பேக் டு பேக் 2 படங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன். RRR படம் அண்ட் இது 2 படத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த என்டையர் டீமுக்கு நாசர் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரோலாக. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற போகிற ஒரு படமாக தான் இது இருக்க போகுது. ஸோ இதில் இணைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஹாப்பி பர்த்டே கங்கனா மேம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் தலைவி வந்து எப்படி சொல்கிறது, இந்தியன் சினிமாவுடைய ஒரு முக்கியமான படமாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அவ்வளோ உழைப்பு இருக்குது. கங்கனா மேமாக இருக்கட்டும், அரவிந்த் சாராக இருக்கட்டும், கனி சாராக இருக்கட்டும், தம்பிராமையாவாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, நாசர் சாராக இருக்கட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும், வைஜேந்திர பிரசாத் சார், கார்கி சார், அண்ட் எல்லாருடைய உழைப்பும், ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார், அப்புறம் அவங்க பிருந்தா மேம், சைலேஷ், இதெல்லாம் தாண்டி டைரக்டர் விஜய் சார், அவரோட நான் ஆல்மோஸ்ட் 9 படம் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன். அண்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு காம்பினேஷனாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காலகட்டத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்கள் வந்து MS விஸ்வநாதன் சார் அண்ட் RD பர்மன் சார். ஸோ இவங்க 2 பேருடைய இசையோடைய எசன்ஸை வந்து அந்த காலகட்டத்தோட ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லேயும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சரி, அதை பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அது தாண்டி ஒரு ஹீரோயிக்காக அந்த தலைவி அப்படின்ற அவங்க ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கேரக்டரை வந்து எலிவேட் பண்ண வந்து ஸ்கோரில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு காலகட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. கங்கனா மேமாக இருக்கட்டும், அரவிந்த் சாராக இருக்கட்டும், எவ்ரி ஒன் they've lived their roles and they've done it so well. I saw the film and I really liked the film. ஒரு மொமெண்ட்டில் வந்து படத்தை தாண்டி நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போயிடுது. இப்படி இருந்திருப்பாங்கல்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அவங்க என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க, இப்படிலாம் ஒரு படத்தை தாண்டி யோசிக்க வச்சிருச்சு என்ன. ஸோ டெஃபினட்டாக அது ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒரு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு கிடைச்சதுக்கு. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், விஜய் சார், விஷ்ணு சார் அண்ட் கங்கனா மேம் ஃபார் ஹேவிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். I'm glad to be here. I'm happy to work on this film. And thanks to the producers, thanks to Vijay. Lovely performance by all. And I love the love scenes between the two, as well as the rift between RMV and Jaya. So it's nice. The film has come out well. Nalla vandirukku padam. Kandipa theatre la vandu paathu enjoy பண்ணுவீங்க. Thank you. Sir, மன்னிக்கணும், இங்கிலீஷில் பேசுகிறேன். It was quite an exciting journey for me when I'm writing the story for this Thalaivi. Mr. Vijay and Vishnu sir, they came to me. The amount of material they were supplying, it is awesome. It's mind-blowing when in the making of this thing. Then finally we thought, who should the artist? Who else can be? It can be only Kangana Ranaut. Then we approached her. And she was quite enthusiastic of playing the role. And I would like to share one anecdote with her permission. She asked me, I don't know much about Miss Jayalalitha, what preparation should make to get into the character. I told her, don't act, you be yourself. I said, you be yourself. You are the one lady who never bowed your head to anyone, who never compromised with anyone. Your self-respect for people will be almost bordering on insolence and whatever you call it. But people can't ignore you. That one character, Jayalalitha, it's a very pleasant journey. My journey with
Kangana started with Manikarnika. Manikarnika is the name of my daughter. And I got a personal connection with the movie. And very fortunately, only yesterday, a national award was announced to Kangana, which was a very happy moment. And now, in this movie, her name is Thalaivi. Thalaivi is leader. And I wish and I bless her that in real life also, one day she will become a leader and go to great heights. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I think it's a very special day for all of us. First of all, I should like to thank Vishnu sir and Brinda ma'am. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது, இந்த படம் பற்றி நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரல பண்ண போகிறோம், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ண ஒரு நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக இது நல்லா வரும்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ பிருந்தா மேம் ஃபார் ட்ரஸ்டிங் அண்ட் கிவிங் திஸ் ப்ராஜெக்ட் டு அஸ். அப்புறம் தி பெஸ்ட் திங் ஹேப்பன் ஃபார் த ஃபிலிம் இஸ் ஒன் மோர் திங் இஸ் விஜயேந்திர பிரசாத் சார். விஜயேந்திர பிரசாத் சார் நாங்கள் போய் மீட் பண்ணோம். அவங்களோட எக்ஸலன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட், அவங்க ரொம்ப ஒரு திருப்பியும் ஒரு ஸ்கூல் போன அனுபவம் தான். as if we went back to school, sir. I remember still every day we come with a book to your place and start writing the notes, me and Madan. It was a great journey. Thank you, sir. Thank you for making us learn and unlearn few things. அருண் சார் நான் சொல்லி ஆகணும், அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து ஃபினாமினல். நான் வந்து இது சார் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரியல் லைஃப் கேரக்டர்லாம் பண்ணது கிடையாது, எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் பண்ணலன்னு சொன்னாங்க. நான் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் சாரை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து சார் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் சொல்லணும் அரவிந்த் சாரோட பெர்ஃபார்மன்ஸ். அரவிந்த் சாரோட இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், டீட்டெயிலிங், ஒரு டைரக்டராக நம்ம ஒரு விஷயம் ஒரு லெசனை நம்ம வந்து கவுண்டர் பண்ண முடியும். பட் அதை தாண்டி அரவிந்த் சார் கொண்டு போய் இந்த படத்தை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ சின்சியர்லி தேங்க்யூ அரவிந்த் சார். அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது வந்து எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஐ ஜஸ்ட் மெசேஜ் தீபக் சார், தீபக் சார் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, தீபக் சார் ஸோ கைண்ட் இனஃப் சரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை பிளஸ் பண்ணி விஷ் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. சின்சியர்லி தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் allowing us to make this. Thank you so much. GV is part of my journey, part of my life, and thank you GV. And he is always given a life la correct best song கொடுத்திருக்காரு, இன்னும் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஐ திங்க் அது என்ன பேசணும் ஃபார்முலா தான் இருக்கும் அவரை பற்றி. he is like a family to me and we go very long way. and கண்டிப்பாக வந்து ஜிவியோட மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி. மதன் வந்து அகைன் another brother to me. இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ரொம்ப ரிசர்ச்லேருந்து சொல்கிறேன், 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். அஜயன் பாலா சார் இங்கே வந்திருக்காங்க. அஜயன் பாலா சார், மதன், நாங்கள் எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 months or 8 months நினைக்கிறேன் டிஸ்கஷன் மட்டுமே போயிட்டு இருந்தது. அஜயன் பாலா சார் தலைவி புக்கோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஒரு கதை உருவானதுக்கான மிகப்பெரிய காரணமாக இருந்தது. தேங்க்யூ அஜயன் பாலா சார், தேங்க்யூ மதன். அண்ட் காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும், பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாக்யஸ்ரீ மேம், மதுபாலா மேம், அண்டு தம்பிராமையா சார். தம்பிராமையா சாரோட எனர்ஜிலாம் வந்து ஐ திங்க் யாருக்குமே இருக்கா எனக்கு செட்டில், அந்த அளவுக்கு எனர்ஜி இருப்பாங்க. ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரொம்ப நன்றி தம்பிராமையா சார். அண்டு கனி சார், கனி சார் வந்து அவ்வளோ ஒரு மெக்னமஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு தயக்கமாக இருந்தது அவருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் இறங்கின அப்புறம் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ், I remember Kangana ma'am saying always, whenever he's coming next to me, I always feel like I have to perform more. She always keeps saying that. So, no, so thank you Kani sir, thank you so much. And our co-producers, Thirumal sir, Ritesh sir and Sailesh sir, all I should thank everyone. And Kangana ma'am, I think 4-time national award winner. I think I can call it a legend because she already seen everything, whatever today. I really feel like blessed to work with you, ma'am. Honestly, that's the truth. Performance சொல்லி ஆகணும், பிகாஸ் அவங்கள பற்றி அவங்களோட நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா
அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இஸ் ஃபினாமினல். லிட்ரலி வந்து இந்த சீன் இதுக்கப்புறம் என்ன சீன் வரும் அப்படின்னு என்னை விட அவங்களுக்கு தெரியும். ஷீ நோஸ் பெட்டர் தென் மீ ஆர் எனி ஒன் இன் த ஃபிலிம் பிகாஸ் வாட் சீன் இஸ் நைட்டு கால் வரும், சார் ஆஃப்டர் திஸ் சீன் வாட் சீன், நோ திஸ் சீன், நோ ஷீ நோஸ், நோ கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட், தரோ நாலேஜ் அபவுட் இட், பிகாஸ் ஆஃப் த எமோஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீன் டு ஈச் சீன், the way, the flow, the seamless flow because of her. And thank you so much. Actress contribution is very important for the film. I think she's given everything for the film. She gained weight, she lost weight, and so much she's done for the film. We really want to give you a great film, Kangnaji, and thank you so much for all your efforts. It's a great journey, and thank you for giving this opportunity. And ஒரு மிகப்பெரிய லீடரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஐகான். ஸோ அவங்கள வந்து நாங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எங்களுக்கு இருந்தது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவோ அப்படி நாங்கள் பார்க்கல. இந்த ஒரு மேல் டாமினேட்டட் வேர்ல்டில் ஒரு விமனோட ஜேர்னி எப்படி இருந்தது, எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஜேர்னி, அந்த ஒரு கருத்து தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இது எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசனும் அதுவோ கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி a story of a great leader and a woman. Thank you so much. Please watch it in theaters. Good afternoon, everyone. I'm not good at expressing, but I want to take this opportunity to thank everyone who's been support for me in making this film happen. When we first wanted to make this film, me and Vijay met, and we both had the same title in head. We wrote it on paper. We wanted to see what is his title, and he wanted to see what my title was. When we showed to each other, it was Thalaivi, and that's the day we thought we were in sync. And then we met Vijayendra Prasad Garu because he put soul into the script. He is the one who made this film. Every emotion that you saw on screen is his idea. And Vijayendra Prasad Garu brought Kangana into the film, and we started going. We approached Arvind Garu, and he was skeptical in the beginning, but finally we could convince him to be on board, and that's a great strength for this film. Thank you, sir. And when we are making the film, we had a number of challenges, and God's grace, everyone who was sitting here supported us wholeheartedly, and Vijay, as our team leader, took the right decisions, right direction, and we are here today. In spite of all the challenges that we faced during the pandemic, we could come out successful. And I would like to thank every cast and crew in the film. Samudrakani sir, Tambrame sir, Bhageshri ma'am, Madhubala ma'am, and everyone. One thing that gave us confidence to move ahead with the project before starting the project was the letter given by Deepak. Thank you, Deepak, for supporting us in making this film happen. And apart from the technicians, I want to thank people who were standing by me, supporting me in every aspect to make this film happen. Like Brinda, she's the creative producer of the film. She's my wife. She knows what we've been going through over the last 1 year to make this film happen. Because of the pandemic, we had a lot of challenges. Apart from that, Thirumal, my co-producer, he stood by me like a rock and told me, Vishnu, we are with you. Go ahead. Whatever you need, we are standing by you. Thanks a lot, Thirumal. And I want to thank Sailesh. He is supposed to be here standing next to me, but unfortunately he's stuck in Ukraine due to Corona. He couldn't make it here. He is a person with a clean heart, and he definitely helped me in mounting this project as big as it is today. Hitesh, my co-producer, he was with us all through. And I thank Deepak Bhai. Sir, you were there in supporting us during the pandemic. Thanks a lot. I'm emotional when it comes to Thalaivi film, because usually I'm not an emotional person. I'm a normal person. But when it comes to Thalaivi, I don't know why I get very emotional because of the journey that we had. Without the support of all these people sitting here, I would definitely wouldn't have completed the film. Thanks a lot to every individual who supported us. It's a fantastic journey, though we had stress during the pandemic, but we could make it. Thank you. Thanks a lot. இந்த ட்ரெய்லரில் வர மாதிரி மாஸ்க் கொடுத்துட்றேன். இது ஒரு
1.5 வருஷமான ஒரு 1.5-2 years இந்த ஜேர்னி. ஸோ மைக்கை பார்த்தா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு ஆரம்பிக்கணும்னு தோணுது. பட் இது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தம். அது நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு, பிருந்தா, சைலேஷ், மற்ற கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ஒன்று இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து இவ்வளோ அழகான ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பேண்டமிக்கில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி April 23rd தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் தம். ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து அதை டைரக்ட் பண்ணதுக்கு விஜய் சாருக்கு நன்றி. அது தவிர இது ஒரு ஐகானிக் கேரக்டர். ஜெயலலிதா மட்டும் இல்லை, இந்த எம்ஜிஆர் நிறைய ஐகானிக் கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ இதில் ஒரு கேரக்டர் எனக்கு புரட்சித் தலைவர் ரோலை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வச்சதுக்காக விஜய் சாருக்கு நன்றி. இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, சில பேர் இங்கே இருக்காங்க, சில பேர் இங்கே இல்லை. விஜேந்திர பிரசாத் சார், மதன், ஜிவி, விஷால், சில்வா மாஸ்டர், நீதாஜி, ரஷீத் சார் மேக்கப்பில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் சுரேஷ் சந்திர சார், எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இது பண்ண முடியும். எனக்கு நான் ஒரு ஐடியாவில் வருது மட்டும், ஒரு ஆக்டராக ஒரு ஐடியாவில் வந்து பண்ணோன்னு நினச்சா மட்டும் போதாது. இவங்களோட எக்ஸ்பர்டீஸ், இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம். அது தவிர இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் க்ரூ, யூனிட் எல்லாருக்கும் நன்றி. மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஃபார் மீ வாஸ் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணது வாஸ் அ பிக் டேக் அவே. கங்கனா, ஹாப்பி பர்த்டே அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 4th award. அவங்களோட வேலை செஞ்சது. அதை தவிர மது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பாக்யஸ்ரீ மேம், இங்கே நம்ம நாசர் சார், தம்பி ரமையா சார் ஓட நான் வந்து ரொம்ப வருஷமாக, எஸ்பெஷலி நாசர் சார், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 years அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். தம்பி ரமையா சார் நாங்கள் தனி ஒருவனில் பண்ணோம். ஐ திங்க் அந்த ஒரு ஐ திங்க் இது அன்ஃபர்கெட்டபிள் காம்பினேஷன். ஸோ அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய பேர் சொல்லி இது மாதிரி அவங்கள மாதிரி அழகு அப்படின்னாரு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார், பட் நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நான் சமுத்திரக்கனி சாரோட நிறையா ஒர்க் பண்ணேன். ஸோ அகெயின் இவரும் இப்போது அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்ணும்போது அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒர்க் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் வந்து இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டேன், இது மாதிரி பண்ணேன். மதன் சொன்னார், கன்னி சார் சொன்னார், விஜய் சார் சொன்னார். பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு ரோல் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு என்ன தேவைப்படும்ன்றது நமக்கு முன்னாலே தெரியும். ஸோ அதுக்கு அது வந்து நல்லா வரணும்னா அது பேர் கஷ்டப்படுறதுன்னு இல்லை, அது நல்லா வரணுன்ற ஒரு முயற்சி தான். அது நல்லா வரணும், அந்த இன்ட்ரெஸ்டோடு நம்ம பண்ணும்போது அது கஷ்டமாக தெரியாது, ஒரு லேர்னிங்காக தான் தெரியும். அண்ட் அந்த வகையில் மக்களும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி, அகெயின் அதே டிஸ்கஷன் தான் வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது. ஆக்சுவலாக நான் கஷ்டப்படலை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து எனக்கு அது ஒரு பெரிய நானே என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்சன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில். இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர், ஒரு மனிதர். இதுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நினச்சி நான் பண்ணேன். இது நல்லா வரணுமே, அவரோட ரசிகர்கள்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வருமா, வந்தானாக்கா சந்தோஷப்படுவாங்களேன்ற ஒரு எந்தூசியாசமோடு தான் நான் அதை பண்ணேன்.
ஸோ இந்த அகைன் திருப்பி இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அண்ட் மக்கள் ஹோப்ஃபுல்லி April 23 பார்ப்பாங்க, இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி தேர் லைக் இட். தேங்க்யூ அகைன் டு எவ்ரிபடி. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தா நம்ம நினச்சிக்கோங்க. தேங்க்ஸ். Ready because this is something very new for me. Usually it is the press interaction, but for me it is a very special day. Today is my birthday and I turned 34, and I feel very happy to be born and I feel very grateful to my parents to bring me to this world and to give me such a wonderful life, and to everyone who has added to my life and to brought it to the point that it is today. Coming to Thalaivi, because it is the main focus of my life right now. This journey would have not been started only if Vijayendra sir had not recommended me. For the first time I got recommended. Usually I get recommended only to thrown out of films. First time a man recommended me to for a film. So thank you, Vijayendra sir. Thank you so much. But I was very, very much apprehensive. For me, politics, especially in Tamil Nadu, I'm not very familiar with politics here, and even the film industry for that matter. So I told Vijayendra sir, I said, sir, why do you think I would be good at that role? And he said, you do it. And for me, like, to deny him or to say no to him, it gets very tricky. And I'm like, I'm not good for that role and I should not do this role. And I told sir, it will be a big disaster. And for a film, when the casting is wrong, the film goes only downhill after that. But the way he was confident about it, it gave me a lot of strength. And I said, okay, why not? Let me try that. I want to thank Vishnu sir and Brinda ma'am. Actually, it is a Brinda ma'am's brainchild. It started with her thought. She's a Tamilian and she wanted to make a film on being a strong woman herself. She wanted to make a film on Thalaivi. Thank you, Brinda ma'am and Vishnu sir. And my friend Salesh, he's stuck because of Corona. He cannot be here. I want to thank him, all the producers. Arvind sir, all the men talk about women empowerment, but when it comes to working in a woman-centric films, not many men, especially big heroes, are keen to do it. I thank you from the bottom of my heart, because you guys can see that how a woman is always supportive of men. So many women have added to the superstars and their lives and their careers, but you can't say the same about many superstars, and I hope you add to my life also. For you also, this works in a big way that in the future, many superstars, especially male superstars, support women in women-centric films. I really hope that day is seen even in Hindi films. All the cast, Tamina sir, he is one bundle of joy all the time on the set, and his energy, is so infectious. I must say that there may be in South industry, one thing that I have noticed and I felt, whether it is Tamil or Telugu film industry, because this film is kind of a culmination of many industries. There may be nepotism, but there is no groupism, there is no gangism, there is no bitching, there is no subjecting outsiders to bullying. Definitely not. They're very supportive of, they're very inclusive of people who come from outside, and the kind of love and encouragement I have experienced here, I don't want to leave. I am here now.
And I hope to do many more films here. Karni sir, I was intimidated, absolutely intimidated by you, because he would never look like that on the set. He was in character all the time, and the way he would gaze at me, I would like, oh, I'll burn or something. So no, he was, the way he's looking right now, very happy, disarming and lovely friend. No, he was in character all the time, and I was intimidated. GV sir, you have given wonderful music. Madan sir, thank you so much. Everyone, if I've missed out on anyone, Neeta ma'am, thank you very much. And my director, Vijay sir, what do I say about him? I really fall short of words when I talk about him and I think about him. The mere thought of him, brings smile to my face wherever I am, in whichever part of the world I am in. First time we actually got to know each other. We were in California doing some tests, prosthetic tests and all. And he was just surviving on water because he just cannot even eat at places where there is even a trace of cruelty. His first film is called Vegetarian. he can't experience a thought of cruelty. He got me very intrigued. I thought, this is a strange person. He doesn't eat, he doesn't, drink, he doesn't meet you after the shoot, because usually when you are in a film unit, you sit together after film shoot. And, but then when I got to know real him, never in my life I have met a man who has made me not feel apologetic about my talent. Never in my life I have met a person who, oh my God, I feel so emotional. I'm not usually like that, but I want to say that he's one person who has made me feel good about my talent. Usually it's people who make you feel, especially the kind of camaraderie they show with a male hero, they never show with an actress. But as a director, I learned from him that how to treat actors and how to show creative partnership. Thank you. To have a quick photo ops. The team, we are having a quick photo ops.